கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் தலைமையில் அனைத்து வேட்பாளர்கள், அதாவது இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த வாரம் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளரும் எங்களுடைய தலைவரை சந்தித்து அவர்களுக்கு அடுத்த வாரம் கவுண்டிங்கில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எந்த நேரத்திலும் திமுக எந்த சூழ்ச்சி செய்தும் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே அசாதாரண சூழ்நிலை உருவாக்கக்கூடும். அதனால் ஒவ்வொரு நேரத்திலும் எவ்வளோ கவனமாக நம்மளுடைய வேட்பாளர் கவுண்டிங் சென்டர்ஸில் எப்படி செயல்பட வேண்டும், ஒவ்வொரு ரவுண்டு கவுண்டிங்கை எப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஜோன் வைஸாக எங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்து ஆலோசனை வழங்கினார். கண்டிப்பாக அடுத்த வாரம் 4ஆம் தேதி நடக்க போகிற கவுண்டிங்கு மிகவும் நியாயமாக, நேர்மையாக, எந்தவித இடையூறும் இல்லாமல் நடக்க வேண்டும். அதற்காக நேற்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தையும் சந்தித்து உள்ள கவுண்டிங் சென்டர்ஸ்க்குள்ளே அதிகமான செக்யூரிட்டி வேணும், அதிகமான சிஆர்பிஎஃப்பும் மத்திய படையும் ஃபோர்ஸும் வேணும்னு கேட்டிருந்தோம். ஏன்னா திமுக தோல்வி பயத்தால் தோல்வியை பார்க்கும் பொழுது அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியான நிலையில் தேர்தல் ஆணையம் தயாராக இருக்க வேண்டும் கேட்டிருந்தோம். அவங்களும் அதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் ஓட்டுகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய தலைவர் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி முடித்திருக்கிறார். கண்டிப்பாக அடுத்த வாரம் 4ஆம் தேதி இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளும். இல்லை, எக்ஸிட் போல்கள் எப்பயுமே உங்களுக்கு உண்மையை தர்றதில்லை. இல்லை, 4ஆம் தேதி 4 நாட்கள் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக 4 நாட்கள் கழித்து என்ன மக்கள் என்ன வாக்களித்தார்களோ, என்ன மக்கள் நினைத்தார்களோ அது உண்மையை அன்னைக்கு பிரதிபலிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை, எல்லாத்தையுமே நம்ம ஒரே வரையாக மக்கள் என்ன வாக்களித்தாரோ அதை பார்ப்போம். நம்ம எக்ஸிட் போல் இதை நம்பி இன்னொரு 4 நாள் இருக்கு. எதையுமே அசம்ஷன்லயோ இல்லை நம்ம ஒரு இதுலேயோ எடுத்து பேச வேண்டாம். கண்டிப்பாக 4 நாட்கள் உண்மை நிலைமை வரப்போது அதை வைத்து பேசிக்கொள்ளலாம். இல்லை, யாருமே எடுக்கல. கண்டிப்பாக மக்கள் வாக்களித்தார்கள். அது ஆன் கிரவுண்ட் களத்தில் என்ன மாதிரியான மக்கள் எவ்வளோ ஆதரவாக 80% மேல இருக்க மக்கள் முழு அளவில் எங்களுடைய தலைவருக்கு ஆதரவு வச்சு வாக்களித்தார்கள். அதை கிரவுண்டில் பார்த்தோம். நேரடியாக பார்த்த பிறகு எந்த எக்ஸிட் போலும் எங்களுக்கு தேவையில்லை. ரிசல்ட் அன்னைக்கு பார்த்துக்கலாம். வெற்றியடைஞ்ச வேட்பாளர்கள் நேராக பணிவுறுவாங்க. இல்லை, அதெல்லாம் அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் தனியாக போகும். இன்னைக்கு கவுண்டிங்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், கவுண்டிங் அன்னைக்கு எவ்வாறு கவனமாக செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய தலைவரோட இல்லை, அது அறிவிப்பு வரும். ஒவ்வொரு கட்டத்தில் அதுக்கு அறிவிப்பு வரும். இன்னைக்கு 4ஆம் தேதி எப்படி இவங்க கவனமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இல்லை, அதுதான் இல்லை, அதுக்கு 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா எங்களுக்கு முழு அளவில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தல். நீங்க எல்லாரும் களத்தில் எத்தனையோ தேர்தல் பார்த்திருப்பீங்க. நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தல் களமாக இந்த களம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்திருக்கும். யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு தேர்தல் களமா இருந்திருக்கும். ஒட்டுமொத்த மக்களும், தமிழக மக்களும் ஆர்வமாக போய் பூத்துல வாக்களிச்சு தான் ஏதோ அவங்க வீட்டில் ஒரு விழாவோ ஒரு திருவிழா மாதிரி இருந்த ஒரு தேர்தல். கண்டிப்பா அது ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். களத்தில் முழு அளவில் எல்லாருமே பார்த்தோம். எல்லா அளவில் அப்படி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்க்கும் ஒரு தேர்தல். கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்றைக்கும் பொய்யாகாது. 100% மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். 85% காரணம் எஸ்ஆரா இல்ல டிவிகேவோட இம்பாக்டா இருக்கும். இல்ல, ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம தனியா பண்ணிக்கலாம். மக்கள் அனைவரும் எவ்வாறு வாக்களித்தார்கள் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா மக்கள் அனைவரும், எல்லா தரப்பு மக்களும், நீங்க திமுக வாக்காளர்களும் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள், அதிமுக வாக்காளரும் எங்களுக்கு வாக்களித்தார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர். அது நீங்க தேர்தல் அன்னைக்கு பார்த்துக்கலாம். நம்ம மற்ற ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம அலசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போ அதை பார்த்து நம்ம கண்டிப்பா என்ன அன்னைக்கு நடந்திருக்கோ அதை தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி வாக்குச்சாவடி மையங்கள்ல பல்வேறு நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டது. இது தலைவர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? இல்ல, கண்டிப்பா கொண்டு போயிருக்கோம். எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கோ அதை நாங்க அங்க டிஜிபிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுத்திருக்கோம். கூடுதலாக எங்களுடைய நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்கோம். சைதாப்பேட், முக்கியமாக சைதாப்பேட்டு, அப்புறம் கேவி குப்பம் போன்ற ஏரியாவில் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.